டுடேஸ் ரெசிபி ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக்கும் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். 30 மினிட்ஸ் லேட்டர். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்கு சேர்க்கணும்னா ரைஸ் நல்லா உதிரியாக வர்றதுக்காக தான். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம பாயில் பண்ணிடலாம். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் 15 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துகிட்டு அதை க்ராஸாக மேலே கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருந்த தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மூழ்கிற அளவுக்கு நம்ம அதில் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் போல் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அதை பாயில் பண்ண விடணும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிப்பியை ரெஸ்யூம் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலரில் அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் பாயில் பண்ணுறத. நம்ம பாயில் பண்ண டொமேட்டோ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணதுக்கப்புறம் அதை 4ஆக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த காஞ்ச மிளகாவையும் தனியாக எடுத்து வச்சு அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து 2ஐயும் சேர்த்து அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நான் மிக்ஸியை லிட்டு போட்டுட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நல்லா ஒரு பியூரி மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் போட்டதுக்கப்புறம் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சாஸை ஆட் பண்ணிடுங்க. சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா கூட நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேபேஜ் எடுத்துக்கிறேன், அதாவது முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்களும் போட்டுக்கலாம். கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சாஸ் நம்ம பண்ணி வச்ச சாஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த வெஜிடபிளும் சாஸும் நல்லா ஸ்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை போடுங்க. இப்போ நம்ம அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது பார்த்து செய்யுங்க.